பொறுத்தளவு இன்று இப்பொழுது 5 தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 தொகுதி திமுக இருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு முழு ஒத்துழைப்போடு எங்களுடைய உயிரை கொடுத்து அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அடுத்தபடியாக எடப்பாடி அண்ணன் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்பார். இது நடந்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மதுரையிலே சிலர் அதிகார துஷ்பிரயோகத்தில் கழகத்தின் கீழ்மட்ட தொண்டர்களை அடிமை போல் நடத்தக்கூடிய இந்த அடிமைத்தனத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற முறையிலே என்னை போன்றவர்கள் அருமை தம்பிமார்கள் எல்லாம் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள். எனவே எங்களை வாழ்த்தி வரவேற்ற இந்த கழகத்திற்கும் அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.